ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டு முடியப் போகும் நேரத்திலும், செவிலியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்திய 1500க்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்த திமுக அரசுடைய அராஜக போக்க வன்மையா கண்டிப்பதா குறிப்பிட்டிருக்காரு. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில தமிழகம் முழுக்க ஒப்பந்த அடிப்படையில பணிபுரியும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்னு கூறியிருந்த நிலையில ஆட்சி முடியும் தருவாயில கூட அதை நிறைவேற்றவே இல்லைன்னு கொரோனா பெருந்தொற்று காலத்துல தங்களுடைய உயிரை குறித்து கூட கவலைப்படாம பொதுமக்களுடைய நலனுக்காக முன்ன நின்று பணியாற்றிய மருத்துவர்களும் செவிலியர்களும் 4.5 ஆண்டுகளாக தங்களை பணி நிரந்தரம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தும் திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லைன்னு அண்ணாமலை கடுமையா விமர்சித்திருக்காரு. தமிழகம் முழுக்க ஒப்பந்த அடிப்படையில பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யணுங்கிற செவிலியர்களுடைய கோரிக்கைக்கு பாஜக துணை நிற்கும் அப்படின்னும், செவிலியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றணும்னு அண்ணாமலை வலியுறுத்தி இருக்காரு.